உத்திரமேரூர் அருகே கடன் தொல்லையால் கூலி தொழிலாளி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்டமங்கலம் கிராமம் திருவள்ளுவர் தெருவைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். கூலி தொழிலாளி. இவருக்கு கற்பகம் என்ற மனைவியும், ஹேமா வயது 16, ரஞ்சினி வயது 13 ஆகிய 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் வறுமையின் காரணமாக ராஜேந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுராந்தகம் பகுதியில் செயல்படும் ஜனா என்னும் தனியார் மைக்ரோ பைனான்ஸ் என்ற நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சிறுக சிறுக கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் கை கால் செயலிழந்து நடக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்து வந்த ராஜேந்திரன் சில நாட்களுக்கு முன்னர் ஓரளவுக்கு கால் சுமாராக இருந்ததால் வேலைக்கு செல்ல ஆரம்பித்துள்ளார். இதனால் பைனான்ஸ் நிறுவனத்திற்கு பணம் முறையாக செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர் ஒருவர் ராஜேந்திரன் வீட்டிற்கு வந்து பணம் கேட்டு கூச்சலிட்டு பணம் கட்ட முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதானே என கடுமையாக பேசி எச்சரித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜேந்திரன் நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ராஜேந்திரன் உறவினர்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் அந்த தனியார் நிறுவனத்தின் மீதும் அந்த நிறுவனத்தின் ஊழியர் மீதும் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மாரிசெல்வம் என்பவர் புகாரை வாங்காமல் அவர்களை தரக்குறைவாக பேசியதாகவும் புகார் கொடுத்த பேப்பரை கிழித்து வீசி விடுவேன் என்று பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரனின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதுவரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்றும் கூறி வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் உத்திரமேரூர் போலீசார் ராஜேந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து தொடர்பு வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வணக்கம் ஐயா, என் பேர் கோகுலுங்க ஐயா. ரெட்டமங்கலத்தில் நான் வரேன் ஐயா. எங்கள் அப்பா ராஜேந்திரன் சித்தப்பாங்க. அவர் வீடு கட்டினாருங்க. வீடு கட்டச்சில் அவருக்கு தேவைப்படுங்க. தேவைப்பட்டுன்னு ஃபைனான்ஸை நாடினு இருக்காருங்க. ஜனா ஃபைனான்ஸ் மதுராந்தத்தில் இருக்குங்க. அந்த ஃபைனான்ஸ் ஊரில் பணம் கொடுத்துருந்துருக்குறாங்க. எங்கள் அப்பாவும் அந்த டைமில் பணம் தேவைப்பட்டுனா எங்கள் அப்பா அந்த பணத்தை கேட்டாருங்க. கேட்டதுக்கு அவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து எங்கள் அப்பா கைகள் நல்லா இருக்கிற வரைக்கும் பணம் கட்டினாருங்க. பணம் கட்டி முடித்தோன்னே அவர் கொஞ்ச நாளில் கால் கையில் இறந்து போயிட்டாருங்க. இறந்து போனோன்னே அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியலங்க. வீட்டுக்கு இருக்கிற கொலுசு மாடு எல்லாத்தையும் விற்று பணம் கட்டாருங்க. ஒரு கட்டத்தில் நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோங்க. சாப்பாடுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அவரும் எங்ககிட்ட கேட்கறதுக்கு என்னடா நம்மளுக்கு சாப்பாடு செலவு பண்ணுறாங்களே, இப்போ அந்த கடனை நம்ம வாங்கின கடத்துக்கு எப்படி கொடுக்க முடியும், இவங்ககிட்ட எப்படி கேட்குறது அந்த மன வருத்தில் அப்படியே மனசில் இருந்துருக்காருங்க. நேற்று மொதல் நாள் எங்கள் வீட்டை எங்கள் அப்பாவை தகாத வார்த்தைக்கிட்டு நீ பணத்தை கொடுத்தா எல்லாம் செத்து போய்டு, நானும் உன் பக்கம் கேட்க வரமாட்டேன், எனக்கு மேலே ஒரு அதிகாரி என்ன டார்ச்சர் பண்ணுறான், நீ செத்து போய்ட்டேனா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியராஜன்ன்றவன் வசூல் வருவான். அவன் தான் கேட்டிருக்கான். பணம் கேட்டவுடனே எங்கள் அப்பா நான் பண்ணிக்கிறாரு, மன வருத்தில் அழுத்தத்தில் போய்ட்டு தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டார். எங்கள் வீட்டிலே தொங்கிட்டார். வீட்டு பின்னாடி தெரிஞ்சு எங்களுக்கு சாயந்தரம் 5 மணி தான் தெரிஞ்சுதுங்க. நாங்கள் சென்னையில் எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் கிளம்பி ஓடியாந்தாங்க. ஓடியாந்து பார்த்தா எங்கள் சித்தப்பா இப்படி செத்து போய் கிடக்குறாரு. எங்களால் நைட்டு ஒன்றுமே பண்ண முடியல. 1 மணிக்கு ஒன்றுமே தெரிலங்க. காலைல 6 மணிக்கே நாங்கள் என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் விசாரிக்க பார்த்தா எங்கள் அப்பா இவ்வளோ கடன் வாங்கிக்கிறாரு எங்களுக்கு தெரியுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. உத்திரமேரூர் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. உத்திரமேரூர் ஸ்டேஷனுக்கு வந்தால் மாரிசெல்வம் எஸ்ஐ கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோங்க. அவர் என்ன சொல்கிறார், உங்கள் அப்பா கடன் வாங்கினா இப்போ நான் கட்டி தான் ஆகணும், பின்ன ஏன் உங்கள் அப்பா விட மாட்டாங்க அப்படின்றார். எங்கள் அப்பா கடன் வாங்கினா கட்டி தான் ஆகணும், ஆனால் பணத்தை கொடுத்தா எங்கள் அப்பா உயிர் வந்துருமான்னு கேட்குறோம். அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் என்ன சொல்கிறார், உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கீச்சு போட்டு தூக்கி வெளியே போங்கன்றாரு. அப்போது இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துன்னு நாங்கள் வரோம். அப்போ எதுக்கு நாங்கள் வரோம், எதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, செத்து போயிட்டாரு, ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா நாங்கள் நம்பி வரோம். ஆனால் இந்த மாரிசெல்வராஜ் அவ்வளோ அலட்சியமாக சொல்கிறார். அவர் அப்பா இருக்குமா, எங்கள் அப்பாங்க எங்கள் உயிர் போயிடுச்சுங்க, எங்கள் குடும்பத்தில் 2 உயிர் போச்சு, 2 பொம்பளை பிள்ளைங்குதுங்க, யாருங்க அதை காப்பாற்றுவா? எங்களுக்கு ஒரு நீதி வேணும். இந்த நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் நாங்கள் பணத்தை எடுக்க மாட்டோம். எங்கள் அப்பா பணத்தை அது அங்கேயே தான் இருக்கும். என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும். ஊர் மக்கள் எல்லாம் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும். இது மாதிரி ஃபைனான்ஸ் எங்கள் அப்பா உயிர் பண்ணாமல் எந்த அப்பா உயிரும் போகக்கூடாது, எந்த குடும்பமும் நடுத்தர ஆகக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு முடிவு வேணுங்க.